இந்த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இந்தியாவில் தேர்தல் முறை அப்படின்றதுல நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஹேக் செய்யப்படக்கூடியது. அதாவது அதை வெளியிருந்து யார் வேணாலும் ஆப்ரேட் செய்யலாம். இதன் மூலியமா இந்திய தேர்தல்கள் நியாயமான முறையில் நடக்கலை அப்படின்றத ஒரு சாரார் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லை எலக்ட்ரானிக் ஓட்டர் மிஷின் ரொம்ப ரொம்ப நம்பகத்தன்மை வாய்ந்தது அப்படின்றத எலெக்ஷன் கமிஷனும் சொல்கிறாங்க, மத்திய அரசாங்கமும் சொல்கிறாங்க. இந்த இரண்டு பேர் சொல்கிறத உச்சநீதிமன்றமும் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல் தான் இப்போ புதிய நடைமுறையாக வீட்டில் இருந்துக்கிட்டே செல்ஃபோனில் ஓட் பண்ணலாம் அப்படின்ற முறையை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் நாட்டிலேயே முதலாக இன்னும் சில மாதங்களில் நடக்க போகக்கூடிய பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் இதை பயன்படுத்த போகிறாங்க. வயதானவங்க, கர்ப்பிணி பெண்கள், உடல்நலம் பாதிக்கப்பட்டவங்க இவங்கெல்லாம் தேர்தலில் வாக்களிக்கிறதுக்காக ஏற்கனவே தபால் வாக்குமுறை அப்படின்றது இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ இந்த தபால் வாக்குமுறைக்கு மாற்றாதான் செல்போன்லயே ஓட்டிங் செய்யக்கூடிய முறை அப்படின்றது கொண்டு வரப்பட இருக்குது. ஏற்கனவே வாக்களிக்கிறதுக்கான வசதிகளை அதிகப்படியாக ஏற்படுத்திக்கிட்டே போனாலும் கூட நகர்ப்புறங்களில் தொடர்ச்சியாக வாக்களிக்கக்கூடிய எண்ணிக்கை அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வருது. தேசிய அளவில் பார்த்தாலும் கூட ரொம்ப பெரிய மாற்றங்கள்லாம் வந்துடல. வெறும் 0.5% இல்லாட்டி 1% அதிகரித்தாலே அதை பெரிய வெற்றியாக தான் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழலில் தான் வயதானவங்க, உடல்நலம் பாதிக்கப்பட்டவங்களும் அதிக அளவில் வாக்களிக்கணும் அப்படின்றதுக்காக செல்போனில் வாக்களிக்கக்கூடிய இந்த மெத்தடை கொண்டு வந்திருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். இதுக்காக இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் ஒரு ஆப் ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. இந்த ஆப்பை பிளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய ஃபோன் நம்பரை கொடுக்கணும். அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஓட்டர் ஐடி நம்பரை அதில் கொடுக்கணும். அதுக்கப்புறமா அதில் ஓடிபி வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்ததுக்கப்புறமா அந்த யார் சம்மந்தப்பட்டவங்க இருக்கிறாங்களோ அவங்க வாக்களிக்கலாம். ஆனால் இது இப்போதைக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட போகுது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதில் மிக அடிப்படையான சிக்கல் என்ன அப்படின்னா, இது எந்த அளவுக்கு நேர்மையாக நடக்கும். ஏன்னா கோடிக்கணக்கான நபர்களுடைய ஆதார் தனிநபர் விவரங்கள் சமூக வலைதளங்களில் வெளியானது நமக்கு தெரியும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டேட்டா செக்யூரிட்டி அப்படின்றது எப்போவுமே கேள்விக்குள்ளான விஷயமாக தான் இருக்கும். நமக்கு வரக்கூடிய ரேண்டமான மெசேஜுங்க பாருங்கள், எப்படி அவங்களுக்கு நம்மளுடைய ஃபோன் நம்பர் கிடைக்குது. நம்ம கூகுளில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு சர்ச் பண்ணுவோம். கொஞ்ச நேரத்திலேயே நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ இல்லாட்டி ஃபேஸ்புக் பேஜ்லேயோ நம்ம என்ன ப்ராடக்டை தேடினமோ அதோடைய விளம்பரங்கள் வர்றதை பார்த்துருப்போம். இப்படி டேட்டா செக்யூரிட்டி அப்படின்றது இல்லவே இல்லாத சூழல்ல ஜனநாயகத்தில் மிக முக்கியமான அடிப்படையான விஷயமா இருக்கக்கூடிய ஓட்டிங்கை இப்படி செல்போனில் பயன்படுத்துறத எப்படி நம்ம நம்புறது அப்படின்ற கேள்விகளை தான் எதிர்கட்சிகள் எழுப்ப தொடங்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எந்த அளவுக்கு சாத்தியப்படக்கூடியது அப்படின்றத ஒரு பீகார் மாதிரியான மிகப்பெரிய தேர்தலில் நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்ற கேள்விகளாமும் எதிர்கட்சிகள் எழுப்ப தொடங்கி இருக்கிறாங்க. எலக்ட்ரானிக் ஓட்டர் மிஷின்களையே ஹேக் செஞ்சிருவாங்க அப்படின்ற அச்சம் மக்கள் மத்தியில் இருக்கும் பொழுது இப்படி செல்போன்களில் வாக்களிக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் மக்கள் எந்த அளவுக்கு நம்புவாங்க? அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோன்லேருந்து 2 பேர் வரைக்கும் வாக்களிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அவங்களுக்கு விருப்பமானவங்களுக்கு வாக்களிக்கிறத யார் உறுதி செய்ய போகிறாங்க இப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. இப்படியான செல்போனில் வாக்களிக்கக்கூடிய முறை அப்படின்றது ஆரம்ப கட்டத்தில் வயதானவங்களுக்கு, உடல்நலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஒருவேளை எதிர்காலத்தில் ஒட்டுமொத்தமாக எலெக்ஷன்ஸ் அப்படின்றதே இந்த செல்போனில் தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான சூழல்கள்லாம் வரும் பட்சத்தில், ஏன்னா மாற்றம் எப்படின்றது எப்போவுமே நடந்துக்கிட்டே இருக்கக்கூடியது தான். அப்படி வரும் பட்சத்தில் இந்திய தேர்தல்களுடைய நம்பகத்தன்மை எந்த அளவிற்கு கேள்விக்குள்ளாகும் அப்படின்ற மிக முக்கியமான விஷயத்தை நம்ம எழுப்ப வேண்டியதாக இருக்குது. இப்படி செல்போன்களில் வாக்களிக்கக்கூடிய முறையை கொண்டு வர்றது நியாயமானது தானா? அது நேர்மையான முறையில் நடக்கும்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.